ஹே கைஸ், நான் உங்க சூர்யா பேசுறேன். வெல்கம் டு சூர்யாஸ் அண்ட் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ ரொம்ப நாள் ஆகுது இல்லையா கடைசியாக கொடைக்கானல் ட்ரிப் போய் நம்ம பேசுனது. ஓகே, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் போகிறோங்க. சேலத்தில் என்னடா வேலை அப்படின்னா ட்ரிப்பா அப்படின்னு கேட்டால் ட்ரிப்லாம் இல்லை. நம்ம கடைக்கு வந்து பொருட்கள், அதாவது நம்ம கடைக்கு ஜாமான்கள்லாம் வாங்க போகிறோம். ஸோ எதில் போகிறோம் அப்படின்னா நம்மளோட காரில் போகிறோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம இது வரைக்கும் பைக்கில் ட்ரிப்பு போய் பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து காரில் இப்போ வீடியோ எடுக்கிறேன். சேலத்துக்கு போகும்போது என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டுறேன். நம்ம கூட யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர், என் ஃப்ரெண்டு ஜீவா வரான். ஸோ அவன் இப்போ வந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மணி 12:30 ஆகுதுங்க. மதியம் 12:30 ஆகுது. நான் எப்போ போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேற ரிட்டர்ன் வரணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம கிளம்பிட்டோம். இப்போ ஜீவா வந்துட்டான். ஒரு வழியாக பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டாங்க. நான் அவனை பார்க்கணுன்னா தான் பார்த்துக்கோங்க. கைஸ், இங்கேருந்து சேலம் போகிறதுக்கு வந்து ஒரு 55 கிலோமீட்டர், போயிட்டு வரதுக்கே ஒரு 100 கிலோமீட்டர் ஆயிரும். ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ தெரியுமா காசு கொடுத்துருக்காரு? வெறும் 500 ரூபா கொடுத்துருக்காரு டீசல் அடிக்கிறதுக்கு. செலவுக்கு வச்சுக்க 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்த கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ ஹைவேல ஜாயின் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் நம்ம சேலம் போகிறோம். ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் உக்காந்துட்டு கதறான். கைஸ், லாஸ்ட்டாக நாங்கள் வந்து சேலம் வந்து பசங்களோட குரூப்பாக போகிறோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அது போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். நானே, இவன், சூரி, அரவிந்த், நாங்க 4 பேர் தான் போனோம். எதுக்கு போனோம் அப்படின்னா சும்மா போர் அடிக்குதுன்னு சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு சேலம் போனோம். போயிட்டே இருக்கும்போது உள்ள புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள விட்டு மாட்டி, அப்புறம் டீ குடிக்க போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணா கடைசியில டீலாம் குடிக்கல. ஸ்ட்ரைட்டா அங்க ஏஎம் பிரியாணி ஒரு கடை இருக்கு, அங்க போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோம். சரி, பக்கத்துல ஏதாவது ஒரு ரவுண்ட்ஸை போடுவோம் அப்படின்னோடனே ஒருத்தன் சொதப்ப ஆரம்பிச்சிட்டான் கிளம்பலாம் அப்படின்னு. அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்பி ஊருக்கு வந்தோம். சொல்லுவாங்களா போர் அடிச்சா டீ குடிக்கிறதுக்கு வெளியே போவோம் அப்படின்னு. அதே மாதிரிதான் போர் அடிச்சா டீ குடிக்கிறதுக்கு சேலம் ஏற்காடு போவோம். அதுக்கு நாங்க பெரிய ஆளுன்னா நினைக்காதீங்க, சும்மா அது ஒரு ட்ரிப்புன்னு சொல்லிட்டு போவோம். போர் அடிச்சாலே நம்ம ஏற்காடு தான் கழிச்சு போவோம். அப்படிங்கிறது காலையில கிளம்பணும்னா போயிட்டு ஆயி அங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஆல்ஸ்க்கு போயிட்டு குளிச்சுட்டு ரிட்டர்ன் சாயங்காலம் வந்துடுறது தான். மச்சான், நீ சொல்லு, சோலோ ட்ரிப் போறது பெஸ்டா இல்ல பசங்களோட குரூப்பா எல்லாம் கேங்கா சேர்ந்து போறது பெஸ்டா? என்ன கேட்டா சோலோ ட்ரிப் தான் பெஸ்ட் அப்படின்பா. ஏன் சோலோ ட்ரிப் பெஸ்ட் அப்படிங்கிறனா, இப்ப நீ வந்து பிளான் பண்ற, நீ கொஞ்சம் ஒரு இண்டிபெண்டா நீ வந்து ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போற அப்படின்னா சோலோ ட்ரிப் தான் பெஸ்ட். அதுல வந்து உனக்கு டைமிங் கன்செப்ஷன்லாம் கிடையாது. நீ எங்க போகணும், என்ன பண்ணணும், அங்க எவ்வளவு நேரம் இருக்கணும், அதுவும் இல்லாம ஒரு ஃப்ரீயா இருக்கலாம்னு வச்சுக்கோயேன். எந்த ஒரு டிப்ரெஷனா இருந்தாலுமே நீ தனியா ஒரு இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணும். ஆனா சோலோ ட்ரிப்ல என்ன இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு அப்படின்னா செலவு அதிகமாகும். நார்மலா நீ வந்து பசங்களோட போறேன்னா அது செலவு வேற. ஆனா சோலோ ட்ரிப் போற மாதிரி இருந்தா செலவு அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஏதாவது ஒரு சில பிரச்சனை அப்படின்னா அது நீ உனக்கு நீயே ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அப்படி நீ ஃபேஸ் பண்ணிட்டனா நீ எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நீ வந்து துணிஞ்சு நீ பண்ணிடலாம். இதுவே பசங்களோட போற மாதிரி இருந்தா என்ன, ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும் அப்படின்னா பசங்களோட போலாம். ஆனா அங்க போனா ஒருத்தன் வந்து இங்க போகணும்பா, ஒருத்தன் அங்க போகணும்பா, சீக்கிரமா ஒருத்தன் வீட்டுக்கு போகணும்பா, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. பட் ஆனா ஃபன்னுக்கு வந்து அங்க கேரண்டி அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோ. பசங்களோட போற மாதிரி நீ சோலோவா போற மாதிரி இருந்தா நீ எதுவுமே இல்ல, நீ ரோடு நீ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சோலோ ட்ரிப் வந்து பெஸ்ட். ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போற அப்படின்னா குரூப்பா போலாம், பசங்களோட போலாம். அது வந்து வைபுக்கு ஃபன்னுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உன்னோட இதுல வந்து சோலோ ட்ரிப் போறதான் பெஸ்ட் அப்படிங்கிற. என்னோட ஆசை பாத்தீங்கன்னா குரூப்பா பசங்களோட போகணுன்றது என்னோட ஆசை. ஆனா எனக்கு அது கொடுத்து வைக்கல. நான் வந்து சோலோ ட்ரிப் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்ப எங்க போனோம்னாலும் சரி சோலோவா நான் கிளம்பி போயிடுவேன். பட் எனக்கு பிடிச்சது என்ன ஆகுதுன்னா பசங்களோட குரூப்பா போறது. ஆனா பெஸ்ட்ன்னு கேட்டா சோலோ ட்ரிப். கைஸ், நம்மளோட குரூப்ல வந்து ஒரு ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்றதுக்குன்னு ஒரு சில ஜீவன்கள்லாம் இருக்கும். எங்க குரூப்ல வந்து எல்லாரும் இருக்கானுங்க. நான் வந்து ஒருத்தனை குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், எல்லாரும் இருக்கானுங்க. அதுல முக்கியமான ஒரு நபர்கள்ல இவனும் ஒருத்தன். இப்ப இவன்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
மச்சான் டிராவலை பத்தின உன்னோட பெர்செப்ஷன் என்னன்னு சொல்லுங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. டிராவலை பத்தின என்னோட பெர்செப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு போய்கிட்டு வீட்லயே சும்மா இருக்கலாம், எதுக்கு வந்து காசுலாம் செலவு பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி அங்க போயிட்டு அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு இங்கே வீட்டுல சும்மா படுத்துருக்கலாம் ஃபேன் கடியில. இந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணலாம்னு மட்டும் நீங்க சொல்லுங்க சார் இவனை என்ன பண்ண சார்? எப்படி நான் சிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் பாருங்க. இன்னொருத்தர் இருக்கான், அத்தின்னு ஒருத்தர் இருக்கான். என்ன தேடுறாங்க? அவன் வந்து சென்னையில இருக்கான். நான் சும்மா இருப்பேன், எங்க எல்லாரையும் வந்து நல்லா நியூட்ருவான். சூரி கிளம்பிடலாம் சூரி அப்படி இப்படின்ட்டு. நானும் எல்லாம் பிளான் பண்ணி கிளம்பி ஒரு ஆல்மோஸ்ட் பிளான்லாம் பண்ணி ரெடியா இருப்போம். கடைசி நேரத்துல இல்ல சூர்யா அப்படின்னு ஒரு பிட்ட போடுவான் பாருங்க. கீழ இருந்து மேல வரைக்கும் பிடிப்போம் இருக்கு, எடுத்து ஏதாவது அடிச்சிடலாம் தோணும். அவன் அந்த புடிச்சு மடக்கணும். ஆனா என்ன பண்ணி தொலைகிறது, அதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுவான் பாருங்க. அந்த டைம்ல யானை அப்புறம் பல்ல கடிச்சிட்டு கம்முன்னு போயிடுவான். அவன் ட்ரிப்பு போகலையான்னு ஒவ்வொருத்தன் கவலைப்பட்டு ஏங்கிட்டு இருக்கான். இவனுக்கு எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அவனும் போல. அப்படியே சரி நமக்கு கிடைச்சதுடா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி மொத்தம் அடுத்த டைம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை கேன்சல் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். ஒரு ட்ரிப்பை எப்படி எல்லாம் கேன்சல் பண்ணலாம்ன்றத உட்காந்து யோசிச்சு கேன்சல் பண்றதுக்குன்னு இவனுங்க இருக்கானுங்க. கைஸ் இவன் இருக்கான்ல, இவன் வந்து 1ஆம் நம்பர் படம் பார்க்கறதுல பைத்தியக்காரங்க. எல்லாம் தமிழ் சினிமா, ஹாலிவுட், எந்த சினிமா வந்தாலும் இவர் வந்து மிஸ்கின் ஃபேனு. இவர் ஒரு ஆங்கிள் ஒரு கோணத்துல பாப்பாரு அந்த படத்தை. நான் ஒரு சில படம் இவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன்னா பார்க்க மாட்டேன். கேட்டா அதெல்லாம் என்ன கமர்ஷியல் ஃபிலிம்லாம் எவன்டா பாப்பான் அப்படி இப்படின்னு ஒரு பிட்ட போடுவான். இவர் வந்து நாவல் தழுவி எடுத்த படம்னா இவர் வந்து பாப்பாராங்க. இவரு இல்ல கைஸ் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, பாப்பேன், எல்லா படமுமே பாப்பேன். நான் பேசுறேன் என்ன சொல்றான் பாருங்க. இவனுங்க படம் பாக்குறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவானுங்க இவனுங்க. நான் அதிகமா இவனை பார்க்க சொன்னது வந்து பாப்பா படம் பாடுறா டைம் கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஏன்னா அந்த படத்தை வந்து நம்ம சரியான ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்கல, செலிப்ரேட் பண்ணல. அந்த படம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு டைலாகோட தான் ஆரம்பிக்கும். கையளவு அல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்ல தான் வரும். ஆக்சுவலி அது வந்து ஒரு ஏத்திஸ்ட் எப்படி அவன் வந்து ஒரு ஆன்மீகவாதியா மாறுறான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கோர் கான்செப்ட். அது வந்து நம்ம தலைவர் நடிச்சனால கொஞ்சம் மாஸ் எலமெண்டா இருக்கணும்ன்றதுக்காக அந்த படத்தை வந்து முடிச்சு விட்டாங்க. அந்த படம் வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவே பாத்தீங்கன்னா ஒரு பீக்ல எழுதியிருப்பாங்க. அவன் காட்டுற ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி சொல்ற விதமா இருக்கட்டும், அதே ஏத்திஸ்டா இருந்தாலுமே அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தலைவரே அதுல சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே நம்ம வந்து சரியா அது வந்து அந்த ஒரு டைம்ல அவர் பீக்ல இருந்த டைம்ல அந்த படம் அப்படி வரவும் ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விதம் வந்து இதா போயிடுச்சு. பட் நீங்க அந்த மாஸ் எலமெண்ட் எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு நார்மலா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ரியாலிட்டிக்குள்ள நம்ம வருவோம். இப்படி போனா ஜருகுமலைக்கு போலாம். ஜருகுமலைக்கு இப்படிதான் போனோம். சேலத்துல ஒரு குட்டியோண்டு ஒரு ஹில் ஸ்டேஷன். இப்பெல்லாம் போனா வெந்து போயிடும். ஒரு வின்டர் சீசன்லாம் போனா சூப்பரா இருக்கும். ஜருகுமலை நம்ம ஏதாச்சும் வீடியோ போட்டிருக்கோம். ஜருகுமலையில ஆல்ரெடி போட்டேன், அந்த வீடியோ இருக்கு. கைஸ் ஒரு வழியா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ போயிட்டு கொஞ்சம் டைம் ஆகும், முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்றேன். நம்ம காரை ஒரு லோடு வண்டியா மாத்தி வச்சிருக்கேன். இது கார் இல்லைங்க, லோடு வண்டி. அவ்வளோதான் கைஸ். ஒரு வழியா வந்து ஒரு கடையில நம்ம மெட்டீரியல்லாம் வாங்கியாச்சு. அடுத்து இன்னொரு கடைக்கு போனோம்.
ஆல்ரெடி இப்பவே ஒரு 1/2 டன் வெயிட் வண்டியில இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளோன்னு தெரியல. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஆத்தூர் தான். இங்க ஏதாவது ஒரு கடையில சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னா தலைவருக்கு பிரியாணி தான் வேணுமா. நம்மளே இங்க வந்து கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கோம், நமக்கு பிரியாணியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கைஸ் நம்ம அடுத்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து மிச்சம் இருக்க இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பணும்னா கரெக்டாக இருக்கும். கைஸ் அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆத்தூர் போயிட்டு இருக்கோம். இப்போ தான் அயோத்தியப்பட்டினத்துக்கிட்டே வந்திருக்கோம். இந்த மழை வந்ததுன்னா பரவாயில்ல, மழை வர மாதிரி தான் இருக்கு. செத்துருவோம் போல. இன்னையில வந்து ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கி தர மாட்டேன்னா அச்சா போறதுக்குள்ள ஒன்று வாங்கிட்டேன். சரி மச்சான், இப்போ டீ குடிச்சனால உனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுல. ஆனா பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி இன்னைக்கு புதன்கிழமை கறி சாப்பிடுவோம். ஒவ்வொரு ஊருமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும்டா. அழகா இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கும், இன்னொரு ஊருக்கு போனீங்கன்னா அங்க ஒரு சிறப்பான ஒரு சில இடமும் அப்படிதான் இருக்கும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க ஒவ்வொரு ஊர்ல. அதான் சூப்பரா இருக்கும். நம்ம டிராவல் போயிருக்கல சொல்லி நிறைய டிராவல் பண்ணலாம். எந்தெந்த ஊர் இருக்கோ எல்லா ஊருக்கும் போகணும்னு ஆசைதான். காசு இல்லையே, என்ன பண்றது? யார் திடீர்னு இதுல யாராவது தம்பி நான் உனக்கு காசு தரம்பா, நீ வேணா எல்லா ஊர்லயும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாப்பா அப்படின்னா நல்லா அழகா டிராவல் பண்ணுவேன். அவங்களுக்கு கோயில் கட்டி அவங்களுக்கு நான் நல்லா பண்ணுவேன். என்ன பண்றது? அதான் நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு கம்பெனிக்கு யாரும் வரலையா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் நான் டிராவல் பண்றதுக்கு நான் வரேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாத்தீங்கன்னா சூர்யா சன் பிளாக்ஸ் தான் இருக்கும். போயிட்டு அப்படியே ஒரு மெசேஜை போட்டு ப்ரோ இங்க போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே நான் ஓகே நான் வருவேன். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுவாப்ல. இல்லையா யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோக்கு கமெண்ட் போடுங்க, கண்டிப்பா நான் பார்ப்பேன். இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க, நான் பாக்குறேன். உடனே ஒரு பிளானை போடுறோம், உடனே நம்ம கிளம்புவோம். எவனையுமே நம்ம கூடாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தீய சக்திகள் எல்லாம் பக்கத்துல வச்சு கூடாது. முதல்ல தீய சக்தியா? கைஸ் ஃபைனலாக நம்ம மறுபடியும் ஆத்தூருக்கே வந்துட்டோம். மணி என்னன்னா 6 மணி ஆகுது. அடுத்து ஒரு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீக்கில் வந்து ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் போவோம். அந்த ட்ரிப்பில் வந்து நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். இவன் அடுத்து எப்போ வருவான்றது எனக்கு தெரியாது. இப்போ வந்ததே பெரிய அதிசயம். அடுத்த ட்ரிப்பில் நம்ம பார்க்கலாம். நான் இந்த வீக்கில் வந்து நான் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன், பட் எங்கன்றது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதில் நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம கூட டச்சில் வைப்பில் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ நான் சீக்கிரமாக போகிறேன். ஓகே கைஸ், எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சூர்யா சன் பிளாக்ஸ். நன்றி, வணக்கம்.